நீங்கள் எந்த அம்பாலை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவக்கரை வக்ரகாளி அம்மன். இந்த அம்பாலை சொல்லும் போதே என்னுடைய மெய் சிலிர்த்து போகிறது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான அம்பாள் அப்படின்னு சொல்லலாம். திருவக்கரை வக்ரகாளி அம்மனை ஓம் க்ரீம் காளிகாயை நமக அப்படின்னு ராகு காலத்தில் கடைசி 24 நிமிஷம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் 11:40 அந்த 12 மணிக்குள்ளே கடைசி 24 நிமிஷம் குங்கும அர்ச்சனை செய்து ஒரு நல்லெண்ணெய் தீபம், ஒரு நெய் தீபம், ஒரு இழுப்பெண்ணெய் தீபம் போட்டு வேண்டி அம்மாவுக்கு கல்கண்டு கருப்பு திராட்சை வச்சு உலர்பழங்கள் வைத்து முந்திரி என்ன வேணாலும் வைத்து வழிபட்டு அந்த அர்ச்சனை செய்த குங்குமத்தை இந்த மந்திரத்தை சொல்லி ஓம் க்ரீம் காளிகாயை நமக அப்படின்னு சொல்லி வழிபட்டு அந்த குங்குமத்தையும் வைக்கும்பொழுது உங்களுக்கு இருக்க கண் திருஷ்டி எல்லாரையும் மேலே எலும்ப விடாது. நம்ம கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணாலும் இந்த பொல்லாப்பு பொச்சிரிப்பு நம்மளை வாழ விடாது அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட கண் திருஷ்டியை நீக்கி உங்கள் வாழ்வில் மிக சிறப்பாக பயணிக்க வைக்கும். அப்போ அந்த கணபதி மந்திரத்தை சொல்லும்பொழுது நல்ல புத்தியையும் வெற்றியையும் சித்தியும் புத்தியையும் தரும். காளியை வழிபடும் பொழுது உங்களுக்கு அவ அரணாகவே இருந்துடுவாள். வாராகி உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல பலன்களை வாரி வழங்கிடுவாள் சொல்லலாம். கும்பராசி இருக்கக்கூடிய அனைவரும் இந்த 26 தாறுமாறாக கடக்க இதை பின்பற்றினாலே வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டிடலாம். என்னைக்குமே கிரகங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கும், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி கலங்கி நிற்கக்கூடாது. கும்பம் நல்லது செஞ்சு இரையாற்றலாக உங்களை சுற்றி ஒரு கேடயத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். கும்ப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.